நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸை பற்றின அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். யாரோட இதுன்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஐயனார் துணை பாண்டியனை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஐயனார் துணை சீரியல் நிறையவே பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் பல பேருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யதார்த்தமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதாவது இப்போ இருக்கிற சீரியல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மேக்கப் இல்லாமல் எந்த சீரியலுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஓவர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தான் இந்த சீரியல்லாம் எடுக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் அழுகாச்சு அப்படின்னு காலம்லாம் மாறி இப்போ யாரை பழி வாங்கலாம், எப்படி கொலை பண்ணலாம், எப்படி அவங்கள கடத்தலாம், இது போல விஷயங்கள்லாம் சீரியலில் காட்டிட்டு இருக்காங்க. இவங்க படம் எஃபெக்ட்ல எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் சீரியல்ஸ் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே மொக்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் கனெக்ட் ஆகிற வகையில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. அதையும் தாண்டி இந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு. ஒரு சில சீன்ஸ்லாம் அதுக்கு சென்சார் போட்டே ஆகணும்ட்டு ஒரு சில சீரியலை பத்திலாம் கூட நம்ம பேசியிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற இந்த சீரியல்ஸ்க்கு மத்தியில ஐயனார் துணை அப்படின்ற சீரியல் ஒரு யூனிக்கான சீரியல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல வர ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில இந்த சீரியல்ல இருக்க 4 பேரை பத்தி அண்ணன் தம்பிங்கள்ல ஒவ்வொருத்தரை பத்தியா அப்டேட் பண்ணிட்டோம். தொடர்ந்து இப்போ அந்த வரிசையில பாண்டியனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாண்டியனுடைய கேரக்டர் என்னன்னா, அநியாயத்தை கண்டா பொங்குவாரு. ரொம்பவே அமைதியான கேரக்டர், ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன். அண்ணனுக்காக யோசிக்கிறவன், தம்பிக்காக யோசிக்கிறவன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஏன்னா ரீசெண்டா இவரை நம்பி அவருடைய காதலி வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, திரும்ப நம்ம அந்த பொண்ணை கூட்டு போய் விட்டா என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க, இப்படி வந்துட்டாலே அந்த வீட்டுக்கு அவமானம் ஏற்படும். அதே மாதிரி நம்மளும் இப்போ கல்யாணத்துக்கு தயாராகல, நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளும் மேரேஜ் பண்ணிட்டா நம்ம அண்ணனுக்கு பொண்ணு தேடும் போது அது தப்பாயிடாதா, இப்படிலாம் யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிற மாதிரியான ரோல். ஸோ இந்த ஒரு கேரக்டரும் இவருடைய ரியல் கேரக்டரும் சேமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50 அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவரை விஜேவா ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ஆக்டர் வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நபராக தான் இருக்காரு. விஜய்ல பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு அவங்கள ரோஸ்ட் பண்ணுவாரு. அவங்க கேட்கிற கேள்விக்கு இவர் சொல்ற பதிலா இருக்கட்டும், இவர் கேட்கிற கேள்விக்கு அவங்க சொல்ற பதிலா இருக்கட்டும், இப்படி அந்த ஷோவையே நல்லா சூப்பரா கொண்டு போவாரு. அதுல இப்போ சிங்கிள் பசங்க ஷோல இருக்க கெமி அவங்க கூட இவருடைய அந்த காம்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். என்னடா இப்படி ஓப்பனாவே கலாய்க்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யார் என்ன கேள்வி இவரை கேட்டாலும் ரொம்ப அழகாவே அதை சூப்பராகவே பதில் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான இருக்கிற ஒரு பர்சன் தான் இவர். வானதி அண்ட் பாண்டியன் இவங்க 2 பேருக்கும் சீரியல்ல கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்க போது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரியல் லைஃப்ல இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, இவருடைய ரியல் நேம் அருண் கார்த்தி. ஸோ இவருடைய மனைவி நேம் மதுமிதா. இவங்களுடையது காதல் திருமணம். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 10 வருட காதல் திருமணம் இருக்கு. ஸோ இந்த 10 வருடத்துல ரீசெண்டா தான் இவங்களுடைய மேரேஜ் நடந்தது. ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்தது. அதுல அவங்க எமோஷனலா சொன்ன வேர்ட்ஸ் என்னன்னா, அருணை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு பர்சன். அவரை பார்த்ததுமே நான் விழுந்துட்டேன். ஆனா இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய மனசு அவர்கிட்டே தான் இருந்தது. இப்படி அவங்களுடைய மனைவி மதுமிதாவும் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த 10 வருஷ காதல்ல அவங்க கொண்டாடினதே கிடையாதாம். எப்போ பேசும்போதும் ஃபியூச்சரை பத்தி மட்டும் தான் இவங்க பேசுவாங்களாம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். ஸோ திருமணம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா காதல்ல சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த சீரியல்ல அதை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. இந்த சீரியல்ல வர ஒவ்வொரு பேருக்கும் இந்த காதல் பிரச்சனைகள் அப்படின்றது பெத்தவங்களாலையும் வருது, மற்றவங்களாலையும் தான் வருது. அது ரியலாவும் நிறைய பேரும் அனுபவிச்சிருக்காங்க. அது எதுவுமே இவங்களுடைய காதலுக்கு தடையாவே இல்லைங்க. ஏன்னா அருணுடைய அம்மா இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான அம்மா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நானே அந்த பொண்ணுடைய வீட்டில் போயிட்டு சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய வீட்டில் அவங்க அப்பா கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கியிருக்காங்க. இந்த மேரேஜ்
மேரேஜே பார்க்க ரொம்ப அழகாக 3 விதமான காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. அந்த தாலி கட்டுற மொமெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்தையுமே ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். உண்மையாலே காதலிச்சு திருமணம் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற பல பேரில் இவங்களும் ஒரு பேராக இருக்கணுன்றது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. இவர் டைரக்டாக வந்து ஆக்டர் ஆகிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் வந்து விஜயும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெப் சீரிஸ்லாம் கூட இவர் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒவ்வொரு வெப் சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டியூன்ட் அப்படின்ற சேனலில் மிஸ்டர் ஒண்டிக்கட்டை, டமால் டுமில், போக்கி கப்புள், பஸ் ஸ்டாப், இது போல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டோட டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தில் தான் இவருடைய ஒவ்வொரு சீரீஸுமே இருக்கும். ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சாய் பல்லவிக்கு நான் பால் கூட எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னு கேட்டால் அவங்க அமரன் படத்தில் அப்படி நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பால் கூட எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாரு. இவர் வெறித்தனமான தளபதியுடைய வெறியர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு படத்தை இவர் 100 தடவை பார்த்துருக்காராம். அதில் 20 முறை தளபதி விஜய் அவர்களுக்காகவும் 50 முறை ஸ்ரேயா அவர்களுக்காகவும் மீதி 30 முறை நமிதாக்காகவும் அந்த படத்தை பார்த்தேன்ட்டு ஃபன்னாக சொன்னாலும் ரியலாக இவருக்கு தளபதி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவரை மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இவர் பண்ணுவார். அந்த மேனரிசமும் கொஞ்சம் லைட்டாக அவரை மாதிரியே இருக்கும். எப்படி இவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸான பர்சன் மாதிரி இருக்கும், ரியல் லைஃப்லையும் கொஞ்சம் சீரியஸான பர்சன் தான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவார். அவங்க அண்ணனை பற்றிலாம் யோசித்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான ரோல் கொடுத்துருப்பாங்க. ரியல் லைஃப்லையும் எல்லாரை பற்றியும் இவர் யோசிப்பார். ஸோ அந்த வகையில் வானதி பாண்டியனுடைய பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டிங் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் இவர் கூட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுற எல்லாருமே ஆக்ட்ரஸ் இல்லைனா ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க. அதனாலே இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாரு. இந்த வாட்டர் மிலான் அவரை வந்து கூட்டு வந்து பேசியிருப்பாரு. அப்போ அவர் பேசும்போது எப்படி நீங்கள் துன்பங்களை கடந்து போவீங்கன்ட்டு வாட்டர் மிலான் இவரை பார்த்து கேட்கும்போது, நாங்கள் எப்படி உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து அதை ஸ்க்ரால் பண்ணி கடந்து போயிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தான் கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நாங்கள் அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு ஓப்பனாக அவங்க முன்னாடியே அவரை பற்றி கலாச்சி சொல்லியிருப்பாரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான பர்சன் அப்படின்றது இவருடைய 10 வருட காதல் கதையிலேயே தெரியுது. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த காதல் அப்படின்னு வந்துட்டாலே சில காலங்கள் மட்டும்தான் இப்போ இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கூட வந்து வாழ்ந்தே பல பேர் வந்து புரிஞ்சு போகிற இந்த நிலையில இவ்வளோ வருட காலம் அதுவும் மீடியாவில் இருந்து ஒரு புரிதலோட இவங்களுடைய காதல் கதை திருமணத்தில் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சொல்லலாம். தொடர்ந்து யாருடைய அடுத்த பயோகிராஃபி யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.